வைத்துக்கொள், இந்த மகன் சத்தியத்தின் மகன் சொல்லுகிறேன், இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் இந்த நிலத்தில் முதலாளி ஆவான், நீ அவனுக்கு கூலி தொழிலாளி ஆவாய். எழுதி வைத்துக்கொள், நடக்கும். 1.5 கோடி வட இந்தியன் வந்துள்ளான். 1.5 கோடி. சீமானா சொல்லுவார், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, நீ பாதிக்கும் போது தான் புரியும். வட மாநிலத்தவர்களுடைய வருகை இங்கே அதிகமாக இருக்குது, வட மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் எல்லா மேடையிலையும் வந்து பேசினார். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ஒரு நிலம் தான் இருக்கு, அதை இழந்துட்டு நான் எங்க போறது? அங்க அடிச்சு வரேன்னா சிங்களேன் ஓடியாந்து நிக்கவாது இங்க ஒரு இடம் இருந்துச்சு, இங்க அடிச்சு வரேன்னா எங்க போறது? ராஜா, திருப்பூர்ல அடிக்கிறவன் நாளைக்கு தெருவு தெருவு அடிப்பான் ராஜா. அப்ப அடி வாங்கும் போது